ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 31ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 15ஆம் நாள். கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சண்டே சாதாரண சண்டே கிடையாது, மிக மிக முக்கியமான சண்டே. அப்படி என்ன முக்கியமான சண்டே அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி. இது ஒரு சாதாரண நாள் கிடையாது, பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாள். ஸோ நாளைய இந்த அஷ்டமத்தியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் மனநிறைவோடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதி மாறும். அதாவது உங்களுக்கு விதியில் நிறைய கஷ்டம் வரும் அப்படிங்கிறது எழுதியிருந்ததுன்னா அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குது. அதனால் நாளைய அஷ்டமியை சாதாரணமாக கடக்காமல் இந்த பரிகாரம் செய்து போங்க. நிச்சயமாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நான் சொன்ன மாதிரி நல்ல விதி உங்களுக்கு மாறும். விதிகள் நல்லதாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமே. எல்லாருக்குமே நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு நமக்கு பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும். அதாவது பிரபஞ்சமும் ஜோதிடமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் நாளைய அஷ்டம திதியில் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படும். சரி வாங்க, அப்படி நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை அஷ்டம திதியானது வந்திருக்கு. நாளை தினம் எல்லாருமே காவல் தெய்வமான பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். வளர்பிறை அஷ்டம திதி அன்று பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தேடி வரும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் நாளை தினம் செய்ய வேண்டிய அந்த பரிகார முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு நாளை நாள் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை தினம் ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் அஷ்டமி வழிபாட்டை தொடங்கி விட வேண்டும். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் 2 துளசி இலை 2 வில்வ இலை போட்டு அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும். துளசி இலை வில்வ இலை இன்றைக்கி நைட்டே வாங்கி கலெக்ட் பண்ணி வைத்துக்குங்க. குளிக்கக்கூடிய அத்தனை பேருடைய தண்ணீர்லேயும் 2 துளசி இலை 2 வில்வ இலை போட்டு அந்த தண்ணீரில் குளிக்க சொல்லுங்கள். நீங்களும் குளிங்க. வெதுவெதுப்பான சுடு தண்ணீரில் கூட இந்த 2 இலைகளை போட்டு 5 நிமிடம் கழித்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து குளித்து கொள்ளுங்க. நீங்கள் மதிய குளித்தாலும் சரி, காலையில் குளித்தாலும் சரி, மாலையில் குளித்தாலும் சரி, குளிக்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், தவறு கிடையாது. மாலையில் குளித்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப முக்கியம். குளிக்கும்போது ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே குளிக்கணும். நாளை தினம் இந்த தண்ணீரில் குளிக்கும்போது உங்கள் உடம்பை பிடித்த பீடை எல்லாமே நீங்கிவிடும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி குளிங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு குளித்து முடிச்சுட்டு வழக்கம் போல் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. நாளை மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்துக்கு போங்க. சொல்லும் போதே ஒரு நல்ல எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. பைரவர் சன்னிதானத்துக்கு போய் அங்கு அமர்ந்து எலுமிச்சை பழத்தை கையில் வைத்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பைரவரை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்க. அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்து பைரவருக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை பைரவர் பாதத்தில் வைத்து மீண்டும் வாங்கி கொள்ளுங்க. வாங்கினதை வீட்டுக்கு கொண்டு உங்களுடைய பூஜையில் வைத்து குலதெய்வத்தை நினைத்து காவல் தெய்வமான பைரவரையும் நினைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் குடும்பம் சுபிட்சம் பெறும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் பீரோவில் வைத்து விடுங்க. நாளை தினம் மனநிறைவோடு பைரவரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும். உங்கள் செல்வ நிலங்கிறது படிப்படியாக உயர தொடங்கிவிடும். நாளை தினம் எக்காரணத்தை கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளெல்லாம் சொல்லி பைரவரை வழிபாடு செய்யக்கூடாது. நேர்மறையான வார்த்தைகள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களெல்லாம் பைரவர்களிடம் கேளுங்க.
நிச்சயம் வளர்பிறை அஷ்டமியில் உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த வழிபாடு பெருமளவில் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு நாளை நாள் பயன் பெறுங்க. இப்போ முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமியில் இன்னொரு விஷயமும் செய்யணும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 8 திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கிறவர் பைரவர் என்று சொல்லலாம். பைரவர் நிறைய பேர் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் பைரவர் சாதாரணவர் கிடையாது. சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் இவரும் ஒருத்தர். இவர் எந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர்னா காவல் தெய்வமாக சிவன் கோவிலுக்கு இருக்கிறாரு. ஸோ சிவன் கோவிலில் இறுதி பூஜை இவருக்கு தான் செய்யப்படும். இறுதியாக சிவன் கோவிலுடைய சாவியை இவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படும். ஏன்னா இவர் தான் சிவன் கோவிலில் காவல் தெய்வமாக விளங்குறாரு. இப்பேற்பட்ட பைரவருக்கு உகந்த நாளாக அஷ்டமியானது குறிப்பிடப்படுது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் அஷ்டமியானது வரும். இந்த இரண்டுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய அஷ்டமிகள் தான். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடிய கால பைரவரை காலத்திற்கே கடவுளாக திகழக்கூடியவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கால பைரவரை நாளை நாள் நாம் சரணகடை அடைந்து வழிபாடு செய்து விட்டோம் என்றால் கால பைரவருடைய அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். முதல்ல நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய எதிரிகளும் துரோகிகளும் நம்மளை விட்டு விலகுவாங்க. எந்தவித முன்னேற்றமும் இல்லை, முன்னேற்றத்தில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில் உண்டாகும். வீட்டில் மனக்குழப்பம் இருக்கிறது, சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கூடிய பட்சத்தில் அவை அனைத்துமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு காலபைரவருடைய அருள் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட காலபைரவருடைய அருளை பெற வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுங்கிறது ஒன்று இருக்குது. அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு அதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். காலபைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டம திதி திகழ்கிறது. அதேபோல் காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் திகழ்கிறது. இந்த முறை வளர்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை நாளினால் ஒரு சேர வருவது கூடுதல் சிறப்பு தருது. நாளை தினத்தில் நாம் காலபைரவரை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். இது வளர்பிறை அஷ்டமி என்பதால் காலபைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளுடைய அருளையும் நம்மளால் பெற முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. அஷ்டலட்சுமிகளுடைய அருளை பெற்றுவிட்டால் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அல்லவா? கண்டிப்பாக நிம்மதியாகவும் செல்வ செழிப்பு யார் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவரே பாக்கியசாலியாக கருதப்படுறாங்க. அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய முறையே தான் இந்த வழிபாடு முறை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை அஷ்டம திதி என்பது இருக்குது. அதனால் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மீது இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க. 3 அகல் விளக்குகளை புதிதாக வாங்கி வைத்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு இந்த 3 தீபத்தில் 9 எண்ணிக்கையில் மிளக போடுங்க. இந்த தீபங்கள் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தீபங்களுக்கு முன்பாக ஏதாவது இனிப்பு பொருட்கள் பால் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளுங்க. பிறகு வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஓம் கால பைரவரே போற்றி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 27 முறை நிறுத்தி நிதானத்தோடு முழு மனதோடு கூற வேண்டும். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். பிறகு தீபத்தை குளிர வைத்துவிட்டு நெய்வேத்தியமாக வைத்த பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உண்ண வேண்டும். இந்த முறையில் வீட்டிலேயே காலபைரவரை வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்பவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் உங்கள் வாழ்க்கையில் நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் உங்களை விட்டு விலகுவதோடு அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை யார் ஒருவர் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதோடு மகாலட்சுமி அருளையும் பெற முடியும். முழு மனதோடு இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலனை பெறுங்க. ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ நாளை ஒரு நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் அஷ்டமியில் பைரவரை என்ன மாதிரி பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.